பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடியை இன்று காலை 11 மணி அளவில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தவுள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க பயணம் மேற்கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பது, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியை விடுவிக்க மறுப்பது ஆகியவை தொடர்பாக பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக கூறினார். பள்ளி கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்ப சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்நிலையில் தொண்டர்களுக்கு புதன்கிழமை எழுதிய மடலில் பிரதமரை செப்டம்பர் 27ஆம் தேதி சந்திக்கவிருப்பதாக குறிப்பிட்டார். அதன்படி நேற்று இரவு டெல்லி சென்றடைந்தார். பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளார் என தெரிகிறது. மாநிலங்களில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டிற்கான PM-ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் மும்மொழிக் கொள்கையை ஏற்க வேண்டும் என தமிழக அரசை தொடர்ந்து நிர்பந்தித்து வரும் மத்திய அரசு இதை காரணம் காட்டி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை திட்ட சமரக்ஷ சிக்ஷா நிதியை நிறுத்தி வைத்துள்ளது. மத்திய அரசின் பங்கான 2152 கோடி ரூபாயில் முதல் தவணையான 573 கோடி ரூபாயை விடுவிக்கப்படவில்லை. முந்தைய ஆண்டுக்கான 249 கோடியையும் மத்திய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை. அவற்றை வழங்க பிரதமரை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்த உள்ளார். இதேபோல சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் மத்திய அரசின் பங்காக 7425 கோடி ரூபாயை தர வேண்டும் என தமிழ்நாடு அரசு கேட்டு வருகிறது. ஆனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ தமிழக அரசு தானே அந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக கூறிவிட்டதாக பேட்டி அளித்திருந்தார். மற்ற மாநிலங்களுக்கு விடுவிப்பது போல் தமிழ்நாட்டிற்கும் மெட்ரோ ரயில் நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்த உள்ளார். இது தவிர மேகதாது அணைக்கு மத்திய அரசு ஒப்புதல் தரக்கூடாது என்றும் கோரிக்கை வைக்கப்பட உள்ளது. மேலும் முல்லை பெரியாறு அணை விவகாரம், GST இழப்பீடு, நதிகள் இணைப்பிற்கான நிதி உள்ளிட்டவை தொடர்பாகவும் முதல்வர் கோரிக்கை மனு அளிக்க உள்ளார். பின்னர் சென்னைக்கு இரவு திரும்புகிறார்.